ஒரு ஜாதகத்தில் கிரகங்களுடைய பலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கிரகம் உச்சமாக இருக்குது, ஆட்சியாக இருக்குது, நட்பு வீட்டில் இருக்குது, பகை வீட்டில் இருக்குது, அதுலேயும் கடும் பகை வீட்டில் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாராம். ஆனால் ஷட்பலத்தில் இத்தனை ரூபாஸ் அப்படின்னு சொல்லி நம்பரில் கொடுத்தா அந்த நம்பரை ஒத்துக்க மாட்டாராம். நம்ம சுபத்துவம் அந்த நம்பர்னா என்ன அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதை இன்டர்பிரேட் பண்ண தெரியணும். விம்சோபக் பலம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் ஜோதிடத்தை முறையாக படித்தவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய சங்கதி. இதெல்லாம் புரியலைன்னா ஷட்பலத்தில் ரூபாஸை ஒத்துக்க மாட்டேன், ஆனால் ஸ்தான பலத்தை எடுத்துக்குவேன். திக் பலத்தில் இருக்கார் ஒரு கிரகங்கிறத எடுத்துக்குவேன். ஏன்னா திரிக் பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பார்த்தால் நன்மை, சனி பார்த்தால் தீமை அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் அதெல்லாம் மேத்தமெட்டிக்கலாக கால்குலேட் பண்ணி இத்தனை ரூபாஸ் பலத்தோடு ஒரு கிரகம் இருக்குன்னு ஒரு டேப்லெட் காலம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் அந்த நம்பரை ஒத்துக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா பலன்கள் அட்டவணைப்படுத்தப்பட முடியாது, எண்களில் பலன்கள் இல்லை, அந்த எண்களை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு இல்லை என்றால் இப்படித்தான் அபத்துவமாக பேச வேண்டியிருக்கும்.